ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை சதயம் ஸ்டார் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து. எட்டை பிடித்தால் ஏற்றம் உறுதி. ஜாதகத்தில் 8 விதமான வழிமுறைகளை ஒருவர் முறையாக பின்பற்றினால் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகர் ஒரு வெற்றியாளராகவே மாறிவிடுகிறார் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த 8 விதிகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி அதனுடைய வழிமுறைப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால், முதலில் ஒரு ஜாதகருக்கு விதி கிரகம் என்ற ஒரு கிரகம் இருக்கும். பொதுவாக பல இடங்களில் சொல்லி இருப்பார்கள், விதி கிரகம் விதி எண் என்றெல்லாம் சொல்லி இருப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே விதி கிரகம் என்ற ஒரு கிரகம், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையை செம்மையாக தீர்மானிக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த விதி கிரகத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்க்கின்ற பொழுது, விதி கிரகம் நீங்கள் எதை விதி கிரகமாக பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் பிறந்த தமிழ் தேதியைத்தான் விதி கிரகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் என்ன தமிழ் தேதியில் பிறந்திருக்கின்றீர்களோ அந்த தேதிக்குண்டான கிரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை பாதையை செம்மையாக இயக்கிக் கொண்டிருக்கிறது, இயக்கிக் கொண்டிருக்கும். ஆக தமிழ் தேதி, இதை தமிழ் எண்கணித முறைப்படி பார்த்தால்தான் இதற்கான முழுமையான விடை உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக நான் ஒரு எண்ணை சொல்கின்றேன். ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு தேதியில், உதாரணமாக ஐப்பசி மாதம் 23ஆம் தேதியில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது ஐப்பசி 23ஆம் தேதியில் பிறந்தவருக்கு விதி கிரகமாக செயல்படுகின்ற கிரகம் யார் என்றால் குரு பகவான். தமிழ் ஜோதிடத்தில் 5 என்றால் குரு பகவானை சுட்டிக்காட்டும். ஆக ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி அமர்ந்திருக்கின்றாரோ அதனுடைய வழிப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை பாதையானது செல்லும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து அவர் பிறந்த தமிழ் தேதிக்குண்டான அந்த எண்ணினுடைய கிரகம்தான் அவருடைய வாழ்க்கை பாதையை 100% இயக்குகின்றது என்பதை ஆய்வில் நாங்கள் கண்டுபிடித்து இன்றும் வகுப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உதாரணமாக ஒருவர் ஐப்பசி 23ஆம் தேதியில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவரை இயக்குவது 5 என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தான். உதாரணமாக அவர் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக அந்த ஜாதகர் கன்னி லக்ன ஜாதகர் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவர் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கின்றார், அதுவும் ஐப்பசி மாதம் 23ஆம் தேதியில் பிறந்திருக்கின்றார் என்றால் அவரை குரு பகவான் தான் இயக்குவார். குரு பகவான் யார் என்பதை கவனிக்க வேண்டும். இந்த லக்னத்திற்கு குரு பகவான் 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் குரு பகவான். அப்போது 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் இந்த லக்னத்திற்கு பாவியாக இருக்கின்றார். அதாவது லக்னத்துடைய பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற, அதாவது 4, 7 என்ற 2 கேந்திரங்களுக்கு அதிபதியாகி கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவராகவும் குரு பகவான் இருக்கின்றார். ஆக மொத்தத்தில் கன்னியா லக்னத்திற்கு குரு பகவான் ஒரு மிகப்பெரிய பாவி. அப்பொழுது அவர் ஐப்பசி 23ஆம் தேதியில் பிறந்திருக்கின்ற பொழுது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் பலமாக இருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை தோஷத்தை செய்யும். ஏனென்றால் கன்னியா லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் வலிமை பெறக்கூடாது. உதாரணமாக 4, 7க்குண்டான குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது 10ஆம் இடம் என்பது கேந்திரஸ்தானம். கடுமையான கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று அதுவும் லக்னத்துடைய பாதகாதிபதி வலிமையோடு அமர்ந்திருப்பது என்பது அவருடைய வாழ்வில் பலதரப்பட்ட இன்னல்களை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், குரு பகவான் இந்த இடத்தில் வக்கரம் பெற்றிருந்தாலோ அல்லது குறைந்த பாகையில் சென்றிருந்தாலோ அந்த ஜாதகர் வெற்றியாளராக வந்து விடுவார். அப்போது என்ன பிரச்சனைகள் நடக்கும்? இந்த கன்னியா லக்னத்திற்கு 4, 7க்குண்டான குரு பகவான் 10ல் இருக்கின்ற பொழுது அவர் ஐப்பசி 23இல் பிறந்திருந்தால் அவருடைய வாழ்வில்
4ஆம் இடம் சார்ந்த பிரச்சனை, 4ஆம் இடம் என்பது இடம், வீடு, வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகளையும், 7ஆம் இடம் என்பது மனைவி வகையில் பிரச்சனைகளையும், சில நேரங்களில் 7ஆம் இடம் என்பது வாடிக்கையாளரை குறிக்கக்கூடியது. அப்பொழுது வாடிக்கையாளர் வகையிலும் மிக கடுமையான பிரச்சனைகளை எல்லாம் அந்த ஜாதகர் உறுதியாக சந்திப்பார். 100% இது நடக்கும். அந்த அளவிற்கு விதி கிரகத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது. அப்பொழுது அவர் வாழ்வில் கேட்டு பார்த்தால் உறுதியாக உண்மையை சொல்வார், இதுதான் உண்மை என்று. ஆக இந்த சூழ்நிலைகளை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஜோதிட விஷயங்களை பொறுத்தவரையில் நாம் ஒரு கிரகம் எப்படி இருக்கின்றது என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்து தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குரு பகவான் இந்த இடத்தில் இருந்தாலும், ஒருவேளை வக்கரம் பெற்றிருந்தாலோ அல்லது குறைந்த பாகையில் சென்றிருந்தாலோ நல்ல இடம், வீடு, வண்டி, வாகன வசதிகளை நிச்சயமாக பெறுவார். மேலும் நல்ல மனைவி, வாடிக்கையாளர் வகையில் நல்ல ஒரு உயர்வான நிலைகள் அனைத்தும் அவருக்கு கிடைக்கும். இப்படி நீங்கள் பிறந்த விதிக்கு உண்டான கிரகம் யார் என்பதை உங்கள் ஜாதகத்தில் ஆய்வு செய்து அந்த கிரகம் எப்படி இருக்கின்றது என்று பார்த்து அதற்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இது போல தேதியில் பிறந்து விட்டார் என்றால் என்ன செய்வது? குரு பகவான் வலுத்திருக்கின்றார், நான் இந்த விதியை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்றால் அப்படி இல்லை. அதற்கென்று தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களும் இருக்கின்றது. உதாரணமாக அவர் என்ன பரிகாரம் செய்யலாம் என்றால், 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் 10ஆம் இடத்தில் இருப்பதால் 7 என்பது ரோட்டோர வியாபாரிகளை குறிக்கும், 10 என்பது ஜீவனம். அப்பொழுது ரோட்டோர வியாபாரிகளாக இருப்பவர்களுக்கு 4 என்றால் ஆடை. வியாழக்கிழமை நாளில் ஆடை தானமும் மேலும் குரு பகவானிற்குண்டான 50 ரூபாய் பணமும் தொடர்ச்சியாக கொடுத்து வந்தாரானால் கண்டிப்பாக அந்த விதி கிரகத்தினுடைய தோஷம் குறைவாகும். ஏனென்றால் வெறும் ஆடை மட்டும் கொடுத்தால் போதாது, அவரை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்க வேண்டும். ஏனென்றால் இது காமத்திரிகோண ராசி. காமத்திரிகோண ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்தினால்தான் அவருக்கு மிகப்பெரிய யோகம் என்பது கிடைக்கும். இப்படி ஒரு ஜாதகத்தில் விதி கிரகம் எப்படி இயங்குகின்றது என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு அதன் வழிப்படி நடந்தீர்கள் என்றால் உறுதியாக வாழ்வில் வெற்றி என்பது கிடைக்கும். அடுத்து கரணம். இந்த விதியின் போலவே கரணம் என்ற ஒரு விஷயமும் ஒரு மகா சக்தி வாய்ந்த விஷயமாக இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் கர்ணநாதன் மட்டும் வலுவுடன் இருந்துவிட்டால் அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்பது உறுதி. அந்த வகையில் ஜாதகத்தில் கர்ணநாதன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தில் பொதுவாக கரணங்கள் 11 கரணங்கள், அதாவது பவம், பாலவம், கௌளவம், தைதூளை, கரசை, வணிசை, பத்திரை, சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிப்துக்கணம் என்று 11 கரணங்கள் இருக்கின்றது. பொதுவாக கரணத்திற்கு கோவிலைத்தான் சொல்வார்கள். ஆனால் கரணத்தை நம்முடைய வாழ்வியல் நிகழ்வுகள் மூலமாக கூட முழுமையாக இயக்கி ஒரு மனிதன் வெற்றியை பெற முடியும். உதாரணமாக தமிழ்நாட்டில் கரண கோவில்கள் இருக்கின்றது. ஆனால் உதாரணமாக வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கென்று அந்த கர்ணநாதனை இயக்குவதற்கென்று சில சூட்சமங்கள் இருக்கின்றது. அந்த சூட்சமத்தை அறிந்து இயக்கினார் என்றால் நிச்சயமாக அவருடைய வாழ்வில் ஏற்றம் என்பது உறுதியாக கிடைக்கும். உதாரணமாக ஒரு கரணம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். ஏதேனும் ஒரு கரணம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக ஒருவர் தைதூளை கரணத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். ஏதேனும் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜாதகர் மகர லக்னம் தைதூளை கரணத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் இந்த தைதூளை கரணத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான். அப்பொழுது சுக்கிர பகவான் யார் என்றால் லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சுக்கிர பகவான். அப்போது நாம் இந்த தைதூளை கரணத்திற்கு காஞ்சிபுரத்தில் பெருநகர் என்ற இடத்தில் இருக்கின்ற பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்கின்ற சேஷ்டாதேவியை நாம் வழிபடுவோம். ஆனால் அனைவராலும் அங்கு சென்று வழிபட முடியாது. ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கை நிகழ்வுகள் மூலமாக கூட மிகப்பெரிய ஏற்றம் என்பது அவர்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக நன்றாக பாருங்கள், லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சுக்கிர பகவான். 5ஆம் இடம் என்றால் என்ன என்பதை கவனியுங்கள். 5ஆம் இடம் என்பது குல தெய்வம். குல தெய்வத்தினுடைய அருள் 5ஆம் இடத்தில் தான் இருக்கின்றது. ஒருவேளை இந்த சுக்கிர பகவான் 5 கூடிய சுக்கிர பகவான் லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் வக்ரம் பெறாமல் குறைந்த பாகையில் இல்லாமல் வலுவுடன் இருக்கின்ற பட்சத்தில் ஒன்றும் செய்ய வேண்டாம்.
அவர் அவருடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வந்தாலே மிகப்பெரிய ராஜயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் 5 என்பது குழந்தை, 10ஆம் இடம் என்பது மாமியார். நன்றாக பாருங்கள், 10ஆம் இடம் என்பது மாமியார், 5ஆம் இடம் என்பது குழந்தை. இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் என்றால் மனைவி. அப்பொழுது அந்த ஜாதகர் ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பால் திருமணம் முடிந்த உடனேயே மனைவி என்ற சுக்கிரனுடைய அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் செயல்பட தொடங்கிவிடும். அடுத்ததாக குழந்தை பிறப்பு, அடுத்ததாக மாமியார், அவ்வப்போது மாமியார் வீட்டுக்கு செல்கின்ற சூழ்நிலை கண்டிப்பாக திருமணத்திற்கு பின்பு உருவாகும். அப்போது அவர் திருமணம் முடிந்தாலே போதும், திருமணம் முடிந்து குழந்தை பிறந்தாலே போதும், அவருடைய வாழ்வில் அவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக நிச்சயமாக மாறுவார். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்படி ஒரு சில ஜாதகர்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்த கோவிலுக்கும் செல்ல மாட்டார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் மூலமாக கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்பது நடந்திருக்கும். மேலும் இது போன்ற கர்ணநாதன் அமைப்பில் இருப்பவர்கள், உதாரணமாக 10ஆம் இடம் என்றால் நன்றாக என்ன என்பதை யோசித்து பாருங்கள். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த ஜாதகர் அவர் பெயரில் ஒரு தொழிலை தொடங்கிய உடனேயே அவர் மிகப்பெரிய வெற்றியாளராக வந்து விடுவார். நீங்கள் வாழ்க்கை நடைமுறைகளில் பார்த்திருக்கலாம், ஒரு மனிதர் சாதாரணமாக ஏதேனும் ஒரு தொழில் தொடங்கி விடுவார். சிறிது சிறிதாக முன்னேறி மிகப்பெரிய நிலைக்கு வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகளையும் நாம் கண்கூடாக சமுதாயத்தில் பார்க்கின்றோம். ஆக இது போன்ற சூழ்நிலைகள் இருப்பவர்கள் தான் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியாளராக வருகிறார்கள் என்பதும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஆக இந்த 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் நாமும் இயக்கலாம், இயற்கையாகவும் அது நடக்கும். ஆக ஒரு ஜாதகத்தில் கர்ணநாதன் வலிமையாக இருக்கின்றவர்கள் உறுதியாக வாழ்நாள் வெற்றியாளர்களாகவே தொடர்கிறார்கள் என்பதும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இப்படி நாம் இதை பார்த்து செயல்படுத்த வேண்டும். ஒருவேளை ஜாதகத்தில் சுக்கிரன் இந்த இடத்தில் இல்லாமல் ஒரு 6, 8, 12 மறைவு பெற்றோ, நீசம் பெற்றோ, வக்கரம் பெற்றோ, குறைந்த பாகையிலோ இருந்தால் அதற்கென்று தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்தாலும் இந்த கர்ணநாதன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உயரிய ராஜயோகத்தை நிச்சயமாக தருவார். ஆக உங்கள் ஜாதகத்தில் கரணம் எப்படி வேலை செய்கின்றது என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு வெற்றி பாதையாக நிச்சயமாக மாறும். அடுத்தபடியாக யோகி. யோகி என்றால் அனைவருக்கும் தெரியும், 27 நாம யோகங்கள்: விஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகதம், ஹர்ஷ்ணம், வஜ்ரம், சித்தி, வியாதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமியம், மகேந்திரம், வைதுருதி என்று 27 நாமயோகங்கள். 27 நட்சத்திரங்களைப் போலவே 27 நாமயோகங்கள் இருக்கின்றது என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அப்பொழுது நீங்கள் பிறந்த ஒரு நாமயோகத்திற்கு யோகி என்பவரும் அவயோகி என்பவரும் நிச்சயமாக இருப்பார். முதலில் உங்கள் ஜாதகத்தில் யோகி என்பவர் யார், அந்த யோகி நம்முடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்து அந்த யோகியினுடைய வழி சென்றாலும் கூட வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். அப்போது ஜாதகத்தில் யோகி யார் என்பதை கவனிக்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் ஒரு நாமயோகத்தில் பிறந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஏதாவது ஒரு நாமயோகம், உதாரணமாக பிரீதி நாமயோகம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஜாதகர் பிரீதி நாமயோகத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது அவருக்கு யோகியாக வருகின்ற நட்சத்திரம் என்னவென்றால் ஆயில்ய நட்சத்திரம். யோகி கிரகம் யார் என்றால் ஆயில்யத்தினுடைய அதிபதி புதன் பகவான். அப்போது ஜாதகத்தில் புதன் மட்டும் வலுவாக இருந்துவிட்டால் அந்த புதன் வழிப்படி நாம் செல்கின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய உயர்வு என்பது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக ஒரு லக்னம் சொல்கின்றேன். ஏதேனும் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். ஒருவர் சிம்ம லக்னத்தில் பிரீதி நாமயோகத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். சிம்ம லக்னத்தில் பிரீதி நாமயோகத்தில் ஒருவருக்கு பிறந்திருக்கின்ற பொழுது யோகியாக வருகின்ற புதன் பகவான் லக்னத்திற்கு யார் என்பதை கவனியுங்கள். 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் புதன் பகவான். அப்பொழுது 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் உண்டான புதன் பகவான் முதலில் எங்கே இருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் யோகியை இயக்கின்ற போது அந்த யோகிக்கான கிரகம் ஜாதகத்தில் எங்கே இருக்கின்றார் என்பதை கவனித்து அதன் வழிப்படி நாம் நடந்து கொண்டாலும் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றகரமான சூழ்நிலைகள் என்பது உறுதியாக உருவாகும். உதாரணமாக 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் உண்டான புதன்
லக்னத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது புதன் 2ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் லக்னத்தில் இருக்கிறார். அப்பொழுது அந்த யோகியை செயல்படுத்துவதற்கு மிக எளிமையாக நான் ஒரு விஷயம் சொல்கின்றேன். 2ஆம் இடம் என்பது நம்முடைய பணம், தன வரவு. 11ஆம் இடம் என்பது சேமிப்பு. அப்பொழுது இந்த ஜாதகர், லக்னம் என்றால் ஜாதகர், இந்த ஜாதகருடைய பெயரில் நாம் பிக்ஸ்டு டெபாசிட் என்று பேங்கில் இருக்கின்றது, அந்த ஜாதகர் பெயரில் பிக்ஸ்டு டெபாசிட் இட்டுக்கொண்டாலும் கூட அவருக்கு இந்த யோகி என்பவர் மிகப்பெரிய யோகத்தை தருவார். ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ இது போன்ற விஷயங்கள் கூட அவருடைய வாழ்க்கை நடைமுறை சம்பவங்களில் நடந்திருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுதும் கூட மிகப்பெரிய உயர்வு என்பது உறுதியாக அவருக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் 2ஆம் இடம் என்பது நாம் சாப்பிடக்கூடிய உணவு. யோகி என்பவர் உணவு விஷயத்தில் கூட மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவார். உதாரணமாக 2ஆம் இடம் என்பது உணவு, புதன் என்றால் பாசிப்பயிறு, புதன் என்றால் வெண்டைக்காய். அப்பொழுது அந்த ஜாதகர் பாசிப்பயிறு உணவு, வெண்டைக்காய் உணவுகளை தினமும் எடுத்துக்கொண்டாலும் கூட அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகள் உருவாகும். இன்னும் சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு விவசாயி இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுவோம். பிரீதி நாமயோகத்தில் பிறந்த ஒரு விவசாயி இருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்வோம். 2ஆம் இடம் என்பது உணவு என்று சொல்லிவிட்டேன். புதன் என்றால் வெண்டைக்காய். அப்பொழுது அந்த ஜாதகர் அவருடைய அந்த விவசாய நிலத்தில் வெண்டைக்காயை அதிகமாக பயிரிட்டு வளர்த்து வந்தாலும், அதிகமாக பயிரிட்டு அதை உபயோகப்படுத்தி வந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு லாபம் என்பது அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்படி நான் ஒரு சில விஷயங்களை தான் இங்கே சொல்கின்றேன். இந்த யோகியை இயக்குவதற்கென்று பலவிதமான அணுகுமுறைகள் இருக்கின்றது. உதாரணமாக 2ஆம் பாவத்தில் இருக்கின்ற ஒரு காரகத்துவத்தை எடுத்து சொல்லி இருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் 2ஆம் இடம் என்பது வருமானம், 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரம். அப்பொழுது மூத்த சகோதரத்துடன் சேர்ந்து அவர் எந்த விஷயத்தை செய்தாலும் கூட அவர் வெற்றியாளராக மாறிவிடுவார். இப்படி நாம் யோகியை இயக்குவதற்கென்று பலவிதமான சூட்சமங்களும் இருக்கின்றது. நாம் அதை அறிந்து இயக்கினோம் என்றால் நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக நிச்சயமாக மாறுவோம். அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆக உங்களுடைய ஜாதகத்தில் யோகி எப்படி இருக்கின்றார் என்பதை பார்த்து அதன் வழிப்படி நீங்கள் நடந்து கொண்டாலும் வெற்றி என்பது உறுதியாகும். ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், லக்னத்தில் புதன் வக்ரமாக இருப்பதோ குறைந்த பாகையாக இருப்பதோ நல்லதில்லை. அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இந்த புதன் பகவான் என்பவர் செவ்வாய் திசையில் சரியாக வேலை செய்ய மாட்டார், செவ்வாய் திசையில் அந்த யோகி பலன் தர மாட்டார். இப்படி நிறைய சூட்சமங்களை நாம் ஜாதகத்தில் அறிந்து அந்த யோகியை இயக்கலாமா இயக்கக்கூடாதா என்பதை பார்த்து இயக்கினோம் என்றால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக நிச்சயமாக நீங்கள் வலம் வருவீர்கள். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் திதி. இந்த திதியை பற்றி பல வீடியோக்களை நான் பேசியிருக்கின்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திதி தேவதையை கும்பிடவெல்லாம் வேண்டாம், திதி தேவதைக்கு உண்டான வாழ்வியல் பரிகாரங்களை செய்தாலே போதும். அதாவது திதிக்கு உண்டான வாழ்வியல் பரிகாரங்களை நித்தமும் ஒருவர் செய்து வந்தாலே போதும். அவருக்கு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட திசாபுத்திகள் இருந்தாலும் அவர் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியாளராக உறுதியாக வலம் வருவார். ஏனென்றால் நான் பலதரப்பட்ட அரசியல் பிரமுகருடைய ஜாதகங்களை எல்லாம் பார்த்திருக்கின்றேன். அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ நிறைய தான தர்மங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இதன் வாயிலாக அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பது பலதரப்பட்ட பெரிய மனிதருடைய ஜாதகங்களை கண்ட வகையில் நாங்கள் ஆய்ந்து கண்ட விஷயம். உதாரணமாக ஒரு ஜாதகர் வளர்பிறை சப்தமி திதியில் ஒருவர் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவர் வளர்பிறை சப்தமி திதியில் பிறந்திருக்கின்ற பொழுது அவருக்கு திதி சூன்ய ராசியாக வருகிற ராசி என்னவென்றால் கடகம், தனுசு. வளர்பிறை சப்தமி திதியில் பிறந்தவர்களுக்கு கடக ராசியும் தனுசு ராசியும் திதி சூன்ய ராசியாக வரும். திதி சூன்ய ராசியில் தான் ஒரு மனிதனுடைய வெற்றியே ஒளிந்திருக்கிறது. அந்த அளவிற்கு திதிக்கென்று ஒரு மகத்துவமான சக்தி இருக்கிறது. அப்பொழுது ஒருவர் வளர்பிறை சப்தமி திதியில் பிறந்திருக்கின்றார். நன்றாக பாருங்கள், காலபுருஷனுடைய அடிப்படையில் பாருங்கள். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு சூன்யம் அடைகிறது. ஒருவர் வளர்பிறை சப்தமி திதியில் பிறந்திருக்கின்ற பொழுது கடகமும் தனுசும் சூன்யமாகும். ஆனால் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி எந்த வீடு முதல் வீடாக வருகிறதோ அது மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால்
ஒரு மனிதனுக்கு நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், வளர்பிறை சப்தமி திதியில் பிறந்தவருக்கு இந்த பாவகத்தின் மீது தான் ஆசைகளும் அதிகமாக இருக்கும். அம்மா மீது அதிகமாக ஆசைப்படுவார், அம்மாவுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று ஏங்குவார். ஆனால் எது ஒன்று கிடைக்காமல் போகலாம், அல்லது இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், இது போன்ற விஷயங்களை அந்த வாங்க வேண்டும் என்ற ஒரு தீவிர எண்ணம் இருக்கும். ஆனால் அது அமையாது, அமைந்தாலும் அது நிலைக்காது. சில பேர் பார்த்தீர்கள் என்றால் வீடு கட்டி இருப்பார்கள், அந்த வீட்டில் போய் வசிக்க முடியாது, அல்லது இடம் வீடு வாங்கி பிரச்சனைக்குள்ளாக மாட்டி இருப்பார்கள், அல்லது இடம் வீடே வாங்க முடியாது. இது போன்ற 4ஆம் இடம் சார்ந்த ஒரு பிரச்சனை, அதன் மீதுதான் ஆசையும் அதிகம், ஆனால் அது கிடைக்காமல் திருப்தி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும். அப்போது எப்படி ஒரு விஷயம் திருப்தி இல்லாமல் போகிறதோ அதுவே திருப்திகரமான ஒரு நிலையை உருவாக்க நம்மால் நிச்சயமாக முடியும். ஆக ஒருவர் வளர்பிறை சப்தமி திதியில் பிறந்திருக்கின்றார் என்றால் அவர் என்ன வாழ்வியல் பரிகாரத்தை செய்தால் அவர் ஒரு மிக பெரிய வெற்றியாளராக வலம் வருவார் என்றால் ஒன்றுமே வேண்டாம். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு என்பது பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடம் என்பது உடையை குறிக்கும், நாம் அணியக்கூடிய உடையை குறிக்கும். 9ஆம் இடம் என்பது தானத்தை குறிக்கும், தான தர்மத்தை குறிக்கும். அப்பொழுது அந்த ஜாதகர் வளர்பிறை சப்தமி திதி வருகின்ற பொழுது நித்தமும், அதாவது ஒவ்வொரு மாதமும் இடைவிடாமல் ஏழை எளியவர்களுக்கு ஆடை தானம் செய்து வந்தாலே போதும். அவருடைய ஜாதகத்தில் எந்த திசாபுத்திகள் நடந்தாலும், எவ்வளவு மோசமான திசாபுத்திகள் நடந்தாலும் இந்த விஷயத்தை அவர் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்துகின்ற பொழுது 100% இல்லை 200% வெற்றியாளராக நிச்சயமாக மாறிவிடுவார். இப்படி நாம் ஜாதகத்தில் நாம் பிறந்த திதி என்ன என்பதை அறிந்து அந்த திதிக்கு ஏற்றவாறு செயல்பட்டோமானால் உறுதியாக நம்முடைய வாழ்வில் வெற்றிகள் என்பது கிடைக்கும். ஆக இப்படி நீங்கள் பிறந்த திதி என்ன என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் உயர்வதற்கான வழிவகைகளை தேட வேண்டும். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் நாம் பொதுவாக சொல்வோம், ஒரு ஜாதகத்தில் பொதுவாக யோகி என்ற ஒருவர் இருப்பார், அதாவது யோகி ஒருவர் இருப்பார், அவயோகி என்ற ஒருவர் இருப்பார். ஆனால் திசைக்கு யோகி என்பவர் ஒருத்தர் இருப்பார், திசைக்கு அவயோகி என்பவர் ஒருத்தர் இருப்பார். அதாவது திசைக்கு யோகி யார் என்றால் பாசகன் தான் திசைக்கு யோகி, வேதகன் தான் திசைக்கு அவயோகி. அப்பொழுது ஜாதகத்தில் இந்த திசைக்கு யோகியான பாசகனும் திசைக்கு அவயோகியான வேதகனும் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி நாம் செயல்படுத்தினால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் நன்றாக பாருங்கள், பொதுவாக பிறந்த ஜாதகத்தில் இருக்கின்ற யோகியே நன்மை செய்கின்றார் என்று என்கின்ற பொழுது திசைக்கு யோகியாக இருக்கின்ற கிரகத்தை இயக்கும் பொழுதுதான் அந்த திசையில் ஒரு மிகப்பெரிய ராஜயோக பலன்களை நீங்கள் அடைய முடியும். அதே போல திசைக்கு எதிரியாக அவயோகியாக இருக்கின்ற வேதகனை நாம் அதை டீஆக்டிவேட் செய்ய வேண்டும். அதற்கு என்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று அறிந்து அதையும் செயல்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அதிலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மேலும் ஒரு ஜாதகத்தில் ஆத்மகாரகன், அதாவது அதிக பாகை கிரகம், அதாவது நம்முடைய ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருந்தாலும் ராகு கேதுக்களை விடுத்து மீதி இருக்கின்ற 7 கிரகங்களில் எந்த கிரகம் அதிக பாகையில் இருக்கின்றதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையை அதிகமாக சுமந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியை தேடி தருகின்ற கிரகம் அதிக பாகை கிரகம். அப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் அதிக பாகை கிரகம் யார் என்பதை அறிந்து அந்த கிரகத்தை நாம் ஆக்டிவேட் செய்ய வேண்டுமா அல்லது அதற்கு வாழ்வியல் பரிகாரங்கள் செய்ய வேண்டுமா என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பற்றீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வெற்றிகள் என்பது கிடைக்கும். அடுத்ததாக குறைந்த பாகை. ஒரு ஜாதகத்தில் மிக மிக குறைந்த பாகையில் ஒரு கிரகம் இருக்கும், அதுதான் உங்கள் ஜாதகத்தில் வலு இல்லாத கிரகம். உங்கள் ஜாதகத்தில் வலு இல்லாத கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை நாம் ஆக்டிவேட் செய்யக்கூடாது, அதற்கான தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும். ஆனால் ஒரு சில இடங்களில் குறைந்த பாகை கிரகம் கூட யோகத்தையும் செய்துவிடும். நான் உதாரணமாக முதலில் போட்டேன் கன்னி லக்னம் என்று இட்டுவேன். கன்னி லக்னத்திற்கு பாருங்கள், குரு பகவான் குறைந்த பாகைக்கு செல்வதுதான் யோகம். இப்படி நாம் அந்த கிரக பலத்தையும் அறிந்து அந்த குறைந்த பாகை நல்லதா கெட்டதா என்பதையும் அறிந்து அந்த குறைந்த பாகைக்கான வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டோமானாலும் வாழ்வில் வெற்றி என்பது நிச்சயமாக உறுதியாகும். ஆக நான் சொன்ன இந்த 8 விதிகளை எந்த ஒரு மனிதர் மிகச்சரியாக கடைபிடிக்கின்றாரோ அவர் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த 8 விதிகளை ஒரு மனிதன் கடைபிடித்தால் அந்த மனிதன் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக நிச்சயமாக மாறுவான்.
இவை அனைத்தும் என்னுடைய 17 வருட அனுபவத்தில் நீண்ட நாட்களாக ஆய்வு செய்து கண்டெடுத்த விஷயம். ஆக இந்த 8 விதிகளை சரியாக பயன்படுத்துங்கள், உறுதியாக வெற்றி கிடைக்கும். மேலும் உங்கள் ஜாதகத்தில் எம்டி பாக்ஸ் என்ற ஒரு பாக்ஸ் இருக்கிறது, அதாவது காலிக்கட்டம் என்று சொல்வோம். உங்கள் ஜாதகத்தில் காலிக்கட்டமாக இருக்கின்ற பாவகத்தையும் சற்று நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த காலிக்கட்டமாக இருக்கின்ற அந்த இடத்திற்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்தீர்கள் என்றாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஆக அதை கடைசியாக நாம் ஒரு முறை ஆய்வு செய்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆக ஒவ்வொருவரும் இந்த 8 விதிகளை சரியாக கடைபிடியுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு கோடீஸ்வரன் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு கூட இந்த விஷயங்கள் 8 விதிகளும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆக அனைவரும் இதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த 8 விதிகள் அடங்கிய ஒரு அற்புதமான ஜோதிட வகுப்பானது மலேசியாவில் கோலாலம்பூரில் வருகின்ற 16/3/2025 அன்று நடைபெற இருக்கின்றது. இந்த வகுப்பானது ஒரு மிகச்சிறப்பான வகுப்பு. இந்த வகுப்பில் பலதரப்பட்ட ஜோதிட விதிகள் சார்ந்த PDF-ஐயும் இலவசமாக வழங்குகின்றோம். ஒரு நாளில் இந்த முழுமையான வகுப்பு கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேர வகுப்பானது மிக முழுமையான முறையில் அற்புதமான முறையில் நடைபெற இருக்கின்றது. இந்த வகுப்பில் வரக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த விதியன் என்ற ஒரு சொல்லக்கூடிய விஷயம் மிக வலிமையான விஷயம். விதியன் என்ற ஒரு விஷயத்தை மனிதன் சரியாக கடைபிடித்தாலே யோகத்தை அடையலாம் என்று சொல்லியிருந்தேன். அப்பொழுது அவருடைய விதி கிரகத்தை எப்படி இயக்குவது, விதி கிரகத்தில் உள்ள தடைகள் என்ன என்பதை வரக்கூடிய ஒவ்வொரு மாணவருடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து சொல்வோம். அதே போல இந்த 8 விதிகள் சார்ந்த விஷயமும் 9வதாக எம்டி பாக்ஸ் சார்ந்த விஷயத்தையும் நாங்கள் வருகின்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இந்த வகுப்பானது நிச்சயம் உங்களுக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய பயனுள்ள வகுப்பாக இருக்கும். ஆக இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக எங்களை அணுகலாம். ஆக அனைவருக்கும் இந்த அற்புத விதிகளை கொடுத்தமைக்கு முதலில் என்னுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நன்றி கூறி, இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.